Hey friends, welcome back to the channel Beige. So இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு very simple மேக்கப்ங்க. So நம்ம வந்து இந்த ஒரு மேக்கப் லுக் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நான் பண்ணது இல்லன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஃபவுண்டேஷன் இல்ல வந்து கன்சீலர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு வீடியோல நம்ம வந்து just Spinz BB cream ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு பேக் வந்து எனக்கு என்னமோ மனசுல வந்து மலரும் நினைவுகளாக என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த Spinz BB cream எல்லாம் வந்து என்னோட எந்த ஒரு மொமெண்ட்ல நான் அதை பண்ணேன் அப்படின்லாம் எனக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டு வரும். ஸோ இது கடையில பார்த்தேன்னா இது அப்படியே டக்குன்னு வந்து பிக்கப் பண்ணிட்டேன். கடையில் பார்க்கல, அமேசானில் பார்த்தேன்னா சரி இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ ஸ்பின்ஸோட பிரைட்னிங் பிபி க்ரீம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் பண்ணி ஸ்மூத் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கொடுத்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எடுத்திருக்க ஷேட் வந்து பெய்ஜ் ஷேட். ஐ திங்க் இந்த ஷேட் கிடையாது இது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவைலபிலிட்டியை பொறுத்து நான் வந்து இதை வாங்கிட்டேன். ஸோ இதோட டியூப் இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த டியூபுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப் வந்து இந்த மாதிரி ரொட்டேட்டிங் கேப் இல்லாமல் இந்த ஃப்ளிப் ஓப்பன் கேப்பாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஈவன் ஃபார் த பேஸ்ட், நம்ம காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்க்கிறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டுக்கும் வந்து மூடி இந்த மாதிரி ரொட்டேட்டிங் கேப் தான் கொடுக்குறாங்க. ஏன் நீங்கள் ஃப்ளிப் கேப் கொடுத்தீங்கன்னா இன்னுமே ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாது. நமக்கு காலையில் எழுந்திரிச்சு தூக்க கலக்கத்தில் இப்படி திறக்க மாட்டோம், அப்படியே அழகாக இப்படி இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. அண்ட் ப்ராடக்ட்டும் நிறைய வேஸ்ட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னைக்காச்சும் நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா ஹைஃபை நானும் நீங்களும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுறோம். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஐ வுட் லவ் டு நோ தட். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக இது வந்து ஸ்பின்ஸோட த சேம், அது எவ்வளோ தடவை படிக்கிறது, என்னென்னமோ க்ரீம் இன்க்ரீடியன்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது 29 கிராம் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு 130 ரூபாங்க. ஸோ 130 ரூபா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ நான் ஃபேஸ் எல்லாம் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டோனர் மட்டும் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு க்ரீம் வந்து எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரீம் வந்து அப்படியே ஒரு சந்தனம் டெக்ஸ்டரில் இருக்குது. வாசம் ஒரு மாதிரி மில்க்கு, அப்புறமேட்டு அந்த சாஃப்ரனோட வாசம்லாம் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது ஃபேஸில் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். மஞ்சள் கலர் க்ரீமு வீக்கோ டர்மரிக் மாதிரி இருக்குது. ஆஃப்டர் வெரி லாங் டைம் நான் இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக அங்கங்கே வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, கழுத்துக்கும் போடும், அதே நான் பண்ணுச்சு. ஓகே, கழுத்துக்கும் போட்டாச்சு. இப்போ வந்து என் மூஞ்சில் ஒருத்தர் நலங்கு வச்சுட்டான். உடனே நீ கிளம்பி வா. ஆமா, நீ உடனே கிளம்பி வா. இங்கே தான் நம்ம நாயிருக்கல்ல. ஸோ இப்போ இந்த நலுங்க வந்து நம்ம வந்து நகுன்னு ஸ்கின்னாக வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். பட்டரையாக நல்லா ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பிளெண்ட் ஆகுதுங்க. இல்லை எனக்கு ஃபீலே ஆகலை, நான் ஏதோ வந்து போடுற மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை. ஜஸ்ட் ஸோ வெரி பவுட்ரி. இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாதுங்க, ஜஸ்ட் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஸோ இது நான் இப்போ அந்த க்ரீம் எடுத்து என் ஃபேஸில் பிளெண்ட் பண்ணும்போது ஏதோ நான் க்ரீம் போட்டு பிளெண்ட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. ஜஸ்ட் அப்படியே சில்கில் வந்து தொட்டு அப்படியே நம்ம ஸ்கின்னோட நகுன்னு தொடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் தென் இது அப்ளை பண்ணோடனே என் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ். எனக்கு அந்த ஒரு மாதிரி டிஸ்கலரேஷன்லாம் தெரியல, ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினிஷிங். ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். பட் ட்ரை ஸ்கின்னுக்கு இது வந்து செட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. பட் த ரிசல்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் இருக்குது. அண்ட் என்னோட ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக வந்து பிளெண்ட் ஆயிருக்கு. அதுதான் த குட் திங். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் நல்லா ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ப்ராடக்ட்டை போடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணிக்கலாம். நம்ம என்னதான் வந்து லைக் மேக்கப் பண்ணுறோமோ பண்ணலையோ நம்ம வந்து செல்ஃப் க்ரூம்டாக வச்சுக்கணும். செல்ஃப் க்ரூமிங்கில் ஐப்ரோஸ் தான் த மெயின் திங். பிகாஸ் ஐப்ரோஸ் வந்து கசா முசான்ட்டு இருந்தேன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஓவராக பார்க்கும்போது அது வந்து அந்த ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து காட்டும். நம்ம நல்ல வெல் க்ரூம்டாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐப்ரோஸையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஐப்ரோஸை நல்லா ரெகுலராக ட்ரிம் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ட்ரிம் பண்ணுறதெல்லாம் பிடிக்காதுன்னா ஜஸ்ட் அட்லீஸ்ட் அந்த ஸ்பூலியை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை குட்டி ப்ரஷ் இருக்குல்ல அதை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி அழகாக இப்படி ஷேப் பண்ணி விட்டிங்கனாலே அதே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஐப்ரோஸ் இல்லையா அதை வந்து ஃபில் இன் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இங்கெல்லாம் ஸ்பார்ஸ் ஏரியா இருக்குது. ஜஸ்ட்டு நான் வெட் அண்ட் வைல்டோட அந்த ஐப்ரோ பவுடர் கிட்ட வச்சு நான் அப்படியே வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஐம் ஜஸ்ட்
லவ்விங் திஸ் லுக். அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் இப்போ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌன் ஷேடோ இருக்கு இல்லையா, டீப் ப்ரௌன் ஷேடோ எடுத்து ஐயோட எட்ஜஸ்லேயே இப்படி விங்கை மட்டும் லைட்டாக போட்டு விட்டுறதுங்க இந்த ஆங்குலர் ப்ரஷ் வச்சு. இப்போ பார்க்கும்போது கண் கொஞ்சம் வைடாக தெரியும். ஜஸ்ட் இப்படி லைட்டாக டச் பண்ணி விட்டால் போதும். இப்போ இதுதான் வந்து பயங்கர ட்ரெண்டு. ரொம்ப லைனர்லாம் போட்டு விங் லைனர்லாம் போடுறது ட்ரெண்ட் கிடையாது. இந்த மாதிரி அப்படியே சின்னதாக இந்த மாதிரி பவுடர் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஐஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியும். இதுக்கும் வித்தியாசம் தெரியுதுல்ல, அதனால எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அண்ட் இதுதான் என் ஃபேஸ்க்கு இப்போ சூட் ஆகிற மாதிரியும் இருக்குது. டார்க்காக வேணும்னா ஜெட் பிளாக் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எனக்கு வந்து ஷேடோ இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து யூஸ் பண்ணேன். இதுக்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக மறக்காமல் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மஸ்காராவுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு மஸ்காரா. ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் லேஷஸ்லாம் அப்படியே விட்டர்ந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ வந்து லிப் லைனர் வந்து போட போகிறேன். லிப் லைனர் வந்து இங்கே யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஷேட் ஷெரி ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் அவுட்டர் கார்னரில் இப்படி அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதுக்கு மேலே லிப் பாம் இல்லைன்னா லிப் ஆயில் வந்து போடலாம். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது நைக்காவோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். வாவ், எனக்கு கழுத்துக்கு மட்டும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, கழுத்து ஒரு கலராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நிஜமாவே நான் நினச்சேன் இந்த ஒரு பிபி க்ரீம் போட்ட பிறகு கண்டிப்பாக பவுடர்லாம் வச்சு செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஃபேஸை வந்து மேட் ஆக்கி காமிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பவுடர் செட்டிங் வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ என் கழுத்தை தான் வந்து செட் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு பவுடர் வச்சுருக்கேன். ஸோ பான்ஸோட நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் பவுடர் வச்சு கழுத்தையும் இப்படி வந்து ஷேப் பண்ணியாச்சு. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் நான் பண்ணதே கிடையாது. வெரி வெரி சிம்பிள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக உங்களோட காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு, எங்கே வேணாலும் நீங்கள் போறீங்க, டக்குனு ரெடி ஆகணும்னா இந்த ஒரு லுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.